Hello everyone, வணக்கம். Welcome to my channel. என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுறேன் இருக்கும். ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ரூயின் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட லவ் லைஃப்பில் உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் நடுவில் அண்ட் இந்த ஒரு லவ்வில் வந்துட்டு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது, ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு எதிர்பார்க்கலாம். எஸ், ரூயின்ஸில் பார்க்கலாம். ஸோ 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 பாருங்கள். இந்த கார்டு. ஸோ இந்த கார்டில் இருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோ பாருங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த ஃபோட்டோவில் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்பர் 1. பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 3. ஸோ இந்த 3 பைலும் பாருங்கள். இந்த 3 பைலும் உங்களுக்கு எந்த ஃபோட்டோ பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. 1 2 3. ஓகேவா? அண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த பைல் உங்கள் சூழ்நிலைக்கு மேட்ச் ஆகலைன்னா வேற ஒரு பைல் சூஸ் பண்ணி கூட பாருங்கள். எஸ், சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் டைம் ஸ்டாம்ப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும் பையில சூஸ் பண்ண நினச்சிங்கன்னா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு பையில சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ரீடிங்குள்ளே வந்து போய் பாருங்கள். ரைட். ஸோ பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 1க்கு என்ன மாதிரியான ஒரு மெசேஜஸ் வருது ரூயின்ஸில்? எஸ், பார்ப்போம். ஓகே, யூ காட் wonderful. One more I'll take. Yes. வாவ். சி, ரெண்டுமே வந்துட்டு நல்ல ஒரு எனர்ஜி தான் வந்திருக்கு. ஸோ இட்ஸ் அ வெரி வெரி குட் திங். ஸோ வெயிட் பண்ணுங்க, நம்ம கார்ட்ஸ்லேயும் வந்து கொஞ்சம் எடுத்து பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களோட ரிலேஷன்ஷிப் லவ் லைஃப்பில் வந்துட்டு திங்ஸ் ஆர் குட். ஓகேவா? ஸோ எஸ், ஓகே. ஸோ இந்த மந்த் வந்து மோஸ்ட்லி வந்து பைல் நம்பர் 1க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு டே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். எஸ்பெஷலி வந்துட்டு உங்களோட லவ் அப்படிங்கிறப்போ ஃப்ரைடே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்துட்டு மண்டே ஒரு வெட்னஸ்டே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ சம் மேஜிக்கல் திங்ஸ், நீங்கள் நினைக்காத ஒரு விஷயங்கள், உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நடக்கிறதுக்கு, அந்த டேயில் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாட்கள் அப்படிங்கிறது வந்துட்டு எதிர்பார்க்கலாம். ஓகே. ஸோ நல்ல ஒரு ஓப்பன் டாக் இருக்கும், ஒரு போல்ட்னஸ் இருக்குங்க. மனசை விட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு உங்கள் பக்கம் இருக்க நியாயத்தை வந்துட்டு வெளிப்படையாக சொல்கிறதுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கும். அண்டு உங்கள் பார்ட்னர் என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் பொறுமையாக கேட்பீங்க. அண்ட் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை உங்கள் பார்ட்னர் கேட்பாங்க. ஸோ 2 பேரோட வந்துட்டு அந்த லிசனிங் ஸ்கில் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த டைமில். ஓகேவா? நிறைய ஓப்பன் கான்வர்சேஷன் எதிர்பார்க்கலாம். அதாவது மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியில் வேற பேசாமல் வெளிப்படையாக மனசில் என்ன இருக்குதோ அதை பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்துட்டு எதிர்பார்க்கலாம். அண்ட் ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன், நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து தெரியுது. யாராவது தேர்ட் பர்சன் வந்து ஏதாவது ஒரு வேலை பண்ணணும், டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட 2 பேருக்குமே வந்துட்டு ஓரளவுக்கு தெளிவு இருக்கும். ஓகே, நம்ம லைஃப்பில் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்கக்கூடாது, இவங்களால தான் பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு தெளிவு அப்படிங்கிறது வந்து எதிர்பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸோட, மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட வந்துட்டு எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரதுக்கு, ட்ராவல் பண்ணுறதுக்கு பாசிபிள். அண்ட் அதே மாதிரி நீங்களும் சரி உங்கள் பார்ட்னரும் சரி 2 பேருமே வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஐடியாவில் இருந்தீங்க
டுகெதராக வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா எஸ் பாசிபிள். ஓகேவா? ஸோ உங்களோட பிஸ்னஸ் ஐடியா வந்து பாசிபிள். அண்ட் உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப், கெரியர் லைஃப், ஒரு விதமான ஒரு சேலஞ்ச் எதிர்பார்க்கலாம் இந்த டைம்ல. இது என்ன அப்படின்னா வந்து ஆல்தோ உங்களோட பர்சனல் லைஃப்ல ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுத்தா கூட உங்களோட ப்ரொஃபஷனல்ல வந்து கொஞ்சம் ஒரு அழுத்தங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஏதோ ஒரு டெசிஷன். as I told you, ஓகேவா, நிறைய கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஒரு டெசிஷன் வந்து கெரியர்ல எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு சப்போர்ட் பண்ணிக்க வாய்ப்புகள் இருக்கு. ஒருத்தவங்க வந்துட்டு டவுன் ஆனா இன்னொருத்தவங்க வந்துட்டு சப்போர்ட் பண்ணி அப்லிஃப்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட், ஒரு ப்ரொடெக்ஷன் அப்படி இருக்கிற மாதிரி நிறைய சைன்ஸ் இருக்கு. ஸோ பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கும் சரி உங்க பார்ட்னருக்குமே சரி இந்த மாதம் வந்துட்டு பொறுமை அண்ட் ஆல்சோ வந்துட்டு கேட்கணும். நிறைய வந்துட்டு என்ன சொல்றாங்க, அது ஒரு பிளேமா சொன்னா கூட நிறைய என்ன சொல்றாங்கிறத கேட்கணும். பிகாஸ் லிசனிங் ஸ்கில்ஸ் ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? எனக்கு பொறுமையே கிடையாது, அவங்க பேசுறாங்கன்னா அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளரே நான் பேச ஆரம்பிச்சிருவேன், எனக்கு ஃபுல்லாலாம் கேட்க முடியாது, அந்த மாதிரி ஒரு பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை வந்து சார்ட் அவுட் பண்ணணும் நீங்க. ரைட்? அண்ட் நிறைய வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து யோசிப்பீங்க. இது வந்து போத் ஆஃப் யூ, நீங்களும் சரி உங்க பார்ட்னரும் சரி நிறைய யோசிப்பீங்க. லைக் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு பிகினிங்ல எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்ற ஒரு ஸ்ட்ராங் கம்பேரிஷன்ஸ் ஆல்சோ வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நிறைய ஒரு ஓப்பன் டாக்ஸ் பாசிபிள். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஒரு தேர்ட் பர்சன் வந்துட்டு குட் பி ஒரு ஃப்ரெண்ட் ஆர் மியூச்சுவல் ஃப்ரெண்ட், யாரோ ஒருத்தவங்க உங்ககிட்ட உங்களோட லவ் லைஃப் அண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி வந்துட்டு பேசுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகேங்களா? அந்த ரூயிட்னஸ் வந்து எதுவுமே இல்லை. ஓகேவா? ஸோ உங்க ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு இப்போ ஒரு சில பேர் வந்து ஜஸ்டிஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லை, நான் ஒரு டாக்ஸிக்கான ஒரு பார்ட்னர் கூட இருக்கேன், எனக்கான ஒரு ஜஸ்டிஸ் இந்த இடத்துல வேணும், ஒரு நியாயம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு எஸ் இந்த டைம்ல வந்து கிடைக்கும். பட் ஆனா வந்து கொஞ்சம் நீங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கிறவங்க எடுக்கிற முடிவுகள்ல வந்துட்டு ஒரு ப்ரொடெக்ஷனோட எடுக்கிறது வந்துட்டு ரொம்ப நல்ல பெஸ்ட். அதாவது எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அதனோட விளைவுகள் என்னங்கிறத யோசிச்சுட்டு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேவா? ஸோ டக்குன்னு முடிவு எடுக்காதீங்க. அண்ட் உங்க 2 பேத்துக்கும் நடுவுல வந்துட்டு லைக் ஒரு பாஸ்ட் ரிலேட்டடான ஒரு ஓப்பன் கான்வர்சேஷன் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா வந்து பைல் நம்பர் 1க்கு இந்த மந்த் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹாப்பினஸ், ஓவர் சேட்னஸ் அப்படிங்கிறத தாண்டி அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது தான் அதிகமாக வந்துட்டு தெரியுது. ஓகேவா? பட் ஆனாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது, கொஞ்சம் பொறுமையாக வந்துட்டு இருக்கிறது நல்லா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இஃப் இட் இஸ் டாக்ஸிக் அந்த ஒரு பேடான பர்சன் கூட இருக்கிறப்போ வந்துட்டு ப்ரொடெக்ஷன் அண்ட் டெசிஷன் எடுக்கிற முடிவுகள் ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப முக்கியமாக இருக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டேஸ் தான் வந்து ரொம்ப முக்கியமாக தெரியும். எல்லா நாட்களும் வந்துட்டு ஸ்பெஷல்னு கிடையாது. ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் டேஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை அந்த நாட்களில் மட்டும் ஏதாவது ஒரு நல்லது நடந்துகிட்டே வரும். ஸோ அது மாதிரி உங்களுக்குன்னு ஒரு டேஸ் இருக்குல்ல, ஸ்பெஷல் டேஸ். ஸோ அதில் வந்து நிறைய நல்ல விஷயங்களை வந்துட்டு எதிர்பார்க்கலாம். ஓகே? ஸோ that's all for pile number 1. Thank you. pile number 2, யாரெல்லாம் இந்த பைலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ ரூயின்ஸில் என்ன மெசேஜஸ் உங்களுக்கு வருது? எஸ், பார்க்கலாம். ஓகே, and yes, it's a very very good thing. Good. Cards are very good. Okay, so pile number 2 வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஒரு குட் பிகினிங், நல்ல ஒரு விஷயம் தான் வந்து தெரியுது. இந்த மந்த் வந்து நிறைய குட் திங்ஸ் எதிர்பார்க்கலாம். ரொம்ப நாளா ஒரு ஆசையோ பைல் நம்பர் சொன்னபடியே வந்திருக்கு. பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு ரொம்ப நாளா வந்து உங்களோட
காதல் வாழ்க்கை, காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப ஆசைகள் இருந்திருக்கும். இது வந்து காதல், கல்யாணம், உங்களோட பார்ட்னரு. ஸோ இந்த விஷயத்துல வந்து ரொம்ப நாளா இது வந்து இன்னும் கொஞ்சம் சரியாகணும், நல்லா இன்னும் பெருசா நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஆசைகள் இருந்துச்சு அப்படின்னா எஸ், இந்த மாதம் வந்துட்டு நல்ல விஷயங்களை வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, ஐ டேக் ஒன் மோர். எஸ், ஸோ பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வெரி ஸ்ட்ராங் எனர்ஜி, ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதம் வந்து பார்க்குறப்போ உங்களோட காதல் வாழ்க்கையில் உங்களோட பார்ட்னரோட நிறைய வந்து எஃபோர்ட் போட்டுருக்கீங்க. ஓகேவா? ஸோ நிறைய எஃபோர்ட் தெரியுது. பொறுமை, அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். உங்களுக்கு வந்து ரொம்ப பொறுமையா இருந்திருக்கீங்க. எய்தர் வந்து 2 பேர்த்துல யாரோ ஒருத்தவங்க வந்து ரொம்ப பொறுமையா இருக்கிறவங்க, இன்னொருத்தவங்க வந்து ரொம்ப படபடன்னு டக்கு டக்குன்னு முடிவெடுக்கிறவங்க. யோசிக்காம ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு முடிவெடுத்துட்டு சண்டை போடுற பர்சனா இருப்பாங்க. ஒருத்தவங்க பொறுமை. ஓகேவா? ஸோ பொறுமையா இருக்கிறதுக்கான பலன் நிறையவே தெரியுது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களோட பார்ட்னரோட சப்போர்ட் அண்ட் மோட்டிவேஷன், இது மூலியமா சம்திங் ஒரு உங்களோட கெரியருக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். அண்ட் அதே மாதிரி நீங்க வந்து இது வரைக்கும் உங்க பார்ட்னரையோ இல்லை யாரையோ டிபெண்ட் பண்ணி இருந்தீங்க, அவங்கள சார்ந்தே இருந்தீங்க. ஒரு ஃபைனான்ஷியல் கண்டிஷனாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு விஷயத்துக்குமே நான் வந்து இவங்களை சார்ந்து தான் இருந்திருக்கேன். எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட முறையில் வந்துட்டு ஒரு ஒரு ஹெல்ப் அப்படிங்கிறது இல்லை, ஒரு ஃபைனான்ஷியல் சோர்ஸ் அப்படிங்கிறது இல்லை. எஸ், திஸ் டைம் யூ கேன் எக்ஸ்பெக்ட். ஓகேவா? இந்த டைம் வந்துட்டு ஒரு நல்ல ஐடியாஸ் எல்லாம் நல்லபடியாகவே இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் உங்கள் பார்ட்னர்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு, உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு, ஐடியா டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு அந்த ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் சம்ஒன் வில் டாமினேட். ஒருத்தவங்களோட டாமினேஷன்ங்கிறது இருக்கு. அந்த அதிகாரம்ங்கிறது வந்துட்டு ஒரு மிரட்டல் அப்படிங்கிற மாதிரி வராது. பட் ஆனால் ஒரு பாசத்தோட ஒரு 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 அன்பு அரவணைப்புன்னு சொல்லலாமா? ஸோ நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாத அப்படின்ற ஒரு 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 எண்ணம். ஓகேவா? ஸோ விச் இஸ் குட். அண்ட் நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு சுயமாக ஏதோ ஒரு வேலை செய்வீங்க, ஏதோ ஒரு விஷயம் வந்து செஞ்சு காட்டணும் அப்படிங்கிறது இருக்கும். இவ்வளோ நாட்கள் வந்துட்டு இல்லாத ஒரு புதுவிதமான ஒரு உணர்வு வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். இது வந்து எய்தர் யார் மூலியமாவது உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் தோணி இருக்கலாம், இல்லை உங்களுக்குள்ளரே அந்த ஒரு விஷயம் ரொம்ப நாளாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டைம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவீங்க. அண்ட் உங்களோட பார்ட்னரோட ஹெல்ப் ஆல்சோ வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேவா? அண்ட் உங்களோட தனிப்பட்ட பர்சனல் ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப் ரிலேட்டடாக உங்கள் பார்ட்னரோ இல்லை நீங்களோ ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வருவீங்க. ஓகே, மோஸ்ட்லி வந்துட்டு உங்கள் பார்ட்னர் அவங்களோட வேலை விஷயமா வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இடமாற்றம் பாசிபிள். அண்ட் அதே மாதிரி புது ப்ராஜெக்ட் பாசிபிள். கொஞ்சம் ப்ரமோஷன், இல்லை ஒரு டீம் லீடர், இல்லைன்னா ஒரு லீடர்ஷிப் ரோல் சம்திங் பாசிபிள் எதிர்பார்க்கலாம். ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. இது வந்து ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்த ஒரு விஷயம், உங்களோட வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் இந்த டைம். ஓகேவா? சரி, எனர்ஜி நல்லா இருக்கு. வாய்ப்புகள் வந்துட்டு ரேண்டம்லி கிடைக்கும். யாருக்கிட்ட இருந்து வரும்னு கூட சொல்ல முடியாத அளவுக்கு எங்கெங்கயோ வரும். திடீர்னு ஒன் டே நீங்களாவே உங்க மனசு மாறி இதை நான் செய்யறேன் அப்படின்னு கூட சொல்லிட்டு வருவீங்க. ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா, எதிர்பார்க்காத விஷயங்கள் வந்துட்டு இந்த மாதம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஒரு கன்ஃபெஷன், எஸ், ஒரு லவ் ப்ரப்போசலோ இல்லை ஒரு புதுவிதமாக வந்துட்டு லைக் ஒரு ரோஸ் வாங்கி கொண்டு போய் கொடுக்கறது, ஒரு பக்கெட் வாங்கி கொண்டு போய் கொடுக்கறது, இல்லைன்னா வந்துட்டு ஒரு காஃபி டேட், ஒரு மூவி, அண்ட் ஆல்சோ இல்லைன்னா வந்து சம் கைண்ட் ஆஃப் டின்னர். ஸோ ஏதோ ஒரு ஸ்பெஷலான ஒரு ஈவெண்ட் இல்லை ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயத்த வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணுறதுல வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து மோஸ்ட்லி உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? அண்ட் ஆல்சோ வந்து லவ் கன்ஃபெஷன் ரொம்ப நல்லாவே தெரியுது. அண்ட் அதிகமாகவுமே இருக்கணும். ரைட்? லவ் கன்ஃபெஷன் இஸ் மஸ்ட். அதாவது 2 பேருமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தில் வந்து லவ் இருக்கும் மனசில். இப்போ ஒரு 100% லவ் இருக்குன்னா அதில் பாதி தான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க.
ஸோ வந்து அந்த ஒரு ஷைனஸ் இல்லைன்னா ஒரு சம் கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு ஏதோ ஒன்று சொல்லறதுக்கு பிளாக்கேஜஸ் அப்படி இருந்திருக்கலாம். பட் திஸ் மந்த் இஸ் கம்ப்ளீட்லி வந்துட்டு அந்த லவ் கன்ஃபெஷன் ரொம்ப 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 நல்லா கொண்டு போகும் உங்களோட லைஃப்ல. ஓகே, ஸோ மனசுல ஆசைகள் இருந்துச்சுன்னா அது ஓப்பனா சொல்லலாம். ஓகே, ஆனா வந்துட்டு அதிகாரம்ங்கிறது வந்து ஐ திங்க் மோஸ்ட்லி வந்து உங்களோட பார்ட்னர் உங்களை அதிகாரம் பண்றது இல்லை நீங்க அவங்களை அதிகாரம் பண்றதுங்கிறது கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சேலஞ்சஸ் பார்க்க முடியும். ரெண்டு பேருக்குள்ளே ஈக்குவல் அண்டர்ஸ்டாண்டிங் பாசிபிள், பட் கண்ட்ரோல்னு பண்றப்போ கொஞ்சம் எஸ் சேலஞ்ச் இருக்கும். கிஃப்ட், அன்எக்ஸ்பெக்டட் கிஃப்ட்ஸ், நிறைய கிஃப்ட் வந்து ஷேர் பண்ணுவீங்க. ஏன்னோ இது வந்து என்னன்னா ஒரு பேலன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது இவ்வளோ நாளா வந்து லவ் இருக்கு, ஆனா அது வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாம அது ஒரு கனெக்ட் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா இந்த டைம் ஓப்பனா எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கும் ஏதோ ஒரு வழியில வந்துட்டு ஒன்ஸ் அகெயின் அந்த கனெக்ட் அந்த ஸ்பார்க்னஸ் கொண்டு வர்றதுக்கும் இந்த மாதம் வந்துட்டு ரொம்ப நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா, அந்த டாமினேஷன், அந்த வந்து அதிகாரம் பண்றது, அதே மாதிரி எதையாவது ஒன்று சொல்லிட்டே இருக்கிறது, கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, பேலன்ஸ் பண்ணி போகிறது இந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப நல்லா கொண்டு போகும். ஓகேவா, ஸோ உங்கள் கெரியர் வைஸும் சரி ஃபைனான்ஷியல் வைஸும் சரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு, நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். அண்ட் கிஃப்ட், அன்எக்ஸ்பெக்டட் கிஃப்ட் எதர் நீங்கள் உங்கள் பார்ட்னருக்கு கொடுப்பீங்க இல்லை உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் மூலயமா கூட இந்த லவ் இன்னுமே வந்து வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ that's all for pile number 2. Thank you. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான பைலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 3 உங்களுக்கு என்ன ரோயின் வந்திருக்கு? ஓகே, ஒன் மோர். எஸ், பைல் நம்பர் 3. Temperance. Okay. ஸோ வந்து பைலமெட்ரி உங்களோட ஃபேமிலி விஷயத்தில் இந்த மாதம் வந்து ஏதோ ஒரு நீங்களும் உங்கள் பார்ட்னரும் சரி டுகெதராக கூட உங்களோட வீடு விஷயமா இல்லை உங்களோட ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸாக ஏதோ ஃபைட் பண்ணிட்டு இருக்கலாம். லைக் உங்கள் ஃபேமிலிக்கும் இல்லை வேறு ஃபேமிலிக்கும் ஒரு ஃபைட், ஏதாவது ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு, ரொம்ப நாளாக வந்து அதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணுறோம், எங்களுக்கான ஒரு நியாயம் கிடைக்கணும், அந்த ஒரு விஷயம் எங்களுக்கு கிடைக்கணும்னு. இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் நடுவில் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை கொண்டு வந்திருக்கும். ஒரு மூணாவது மனுஷங்க மூலியமாக இல்லைன்னா ஏதோ ஒரு பிரச்சனை மூலியமாக உங்களுக்கும் சரி உங்களோட பார்ட்னருக்கும் நிறைய ஒரு மனக்கசப்புகள் இருந்திருக்கும், ஒரு தேவையில்லாத சண்டைகள், தேவையில்லாத ஒரு பிரிவினைகள், அது எல்லாமே வந்து நிறைய ஒரு குழப்பங்களை வந்து இந்த உறவுக்குள்ளர கொண்டு வந்திருக்கும், இந்த குடும்பத்துக்குள்ளரே கொண்டு வந்திருக்கும். ஸோ அது வந்து இந்த டைம் வந்து ஒரு விலகுது. ஓகேங்களா, ஒரு சொல்யூஷன் எதிர்பார்க்கலாம். அண்ட் ஒரு சில பேர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா கார்மிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். நிறையா கர்மா பேஸ்டு திங்ஸ் சோ மெனி ஹேப்பன்ட் ஆயிருக்கும், நிறைய நடந்திருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு எண்ட் ஆகி ஸோ ஃபைனலி ஒரு குட் ரிலேஷன்ஷிப், குட் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளார போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா, ஸோ வந்து சாரி அப்படிங்கிற வந்து நிறைய எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஆக்சுவலி வந்து ஒரு கைண்ட் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்துச்சு, நிறைய சாரி கேட்பீங்க. இதை இதர் நீங்கள் உங்கள் பார்ட்னர் கிட்ட இல்லை உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட சாரி கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. பட் அந்த ஈகோ ஏதோ ஒரு விஷயம் வந்து கேட்க விடாமல் தடுத்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த டைம் அதை ஓப்பனாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா, அதே மாதிரி வந்துட்டு நிறைய குழப்பங்களை ஒரு சூழ்நிலைகள், அந்த குழப்பங்களை உருவாக்கின அந்த ஒரு பர்சன்ஸ் வந்து விலகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய விஷயங்கள்ல தெளிவு இருக்குங்க. ஒரு தெளிவே இல்லாம ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு என்ன சொல்றது,
ஒரு குழப்பத்தில் எதுலேயோ வாழ்ந்துட்டே இருந்திருப்பீங்க ஒரு நாட்களும், நீங்களும் உங்கள் பார்ட்னரும், இந்த ஃபேமிலி ஆல்சோ. ஸோ இந்த டைமில் வந்துட்டு அந்த பிரச்சனைகளுக்கான ஒரு முடிவும் கிடைக்கும், ஒரு தெளிவும் வந்துட்டு இருக்கும். பொறுமையாக இருந்ததுக்கான பலன்னு கூட சொல்லலாம், ரைட்? அண்ட் ரொம்ப பழைய விஷயங்கள்ல வந்து ஒரு எனக்கும் ஏதோ நடந்திருக்கும், அதுக்கு ஒரு முடிவு, அதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லாம அது அப்படியே மனசுல வச்சுக்கிட்டே வந்து நாட்களை நகர்த்திட்டு இருந்திருந்தீங்கன்னா அப்படின்னா எஸ், அது உட்காந்து பேசி சார்ட் அவுட் பண்ண ஒரு விஷயம். சம்திங் பாஸ்ட் ரிலேட்டடா ஏதோ ஒரு விஷயத்துக்கு முடிவு இன்னும் கொண்டு வராம அப்படியே எஸ்கேப் ஆயிட்டே இருந்திருந்தீங்க அப்படின்னா எஸ், அது ரிலேட்டடா ஒரு சொல்யூஷன் எதிர்பார்க்கலாம். அண்ட் சம் ஃபைனான்ஷியல் சப்போர்ட் அண்ட் பிஸ்னஸ் சம்பந்தமான ஒரு உதவிகள் வந்துட்டு எதிர்பார்க்கலாம். ஓகே, புதுசாக ரேண்டமாக ஒன் டே ஆஃபர் வரும், எவ்ரி திங் வந்து சேஞ்ச் ஆகும். ஒரு ஹாப்பினஸ், ஜாய்ஃபுல்னஸ் எதிர்பார்க்கலாம். சந்தோஷமாக வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு 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 விஷயத்தை வாங்குறது அண்ட் ஆல்சோ நிறைய ட்ராவல் பண்ணுறது பாசிபிள். கோயில் போயிட்டு வருவீங்க, ரொம்ப நாளாக ஒரு பிளான் இருக்குது எனக்கு இங்கே போயிட்டு வரணும் அப்படின்னா எஸ், பார்ட்னரோட போயிட்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பைல் நம்பர் 3, பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாப்பி டியர்ஸ் சொல்லலாம். ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு ஒரு ஹாப்பி டியர்ஸ் வந்து எதிர்பார்க்கலாங்க இந்த மந்த். அண்ட் உங்களோட சிப்ளிங்ஸோ இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ வந்து இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹெல்ப், ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக மாறத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். அதாவது எதிர்பார்க்காத பர்சன்ஸ் எல்லாருமே வந்துட்டு இந்த ஒரு அந்த ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் கிரியேட் பண்ணுவாங்க உங்களோட. சப்போர்ட் சிஸ்டம் ஸ்ட்ராங் ஆகுதுங்க. அண்ட் அதை விட வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தில் பார்க்குறப்போ வந்துட்டு நீங்களும் சரி உங்கள் பார்ட்னரும் சரி இந்த மாதம் வந்து ஒரு நிறைய முன்னேற்றங்கள் வந்து இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துல கூட ஒரு பொறுமையாக போகிறது, பக்குவமாக வந்து ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது இருக்கும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ தேர்ட் பார்ட்டி இல்லை யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு ஏதாவது ஒரு இஷ்யூஸை கிளப்பணும், ஒரு ஜெலசி அதெல்லாம் அந்த ட்ராமாலாம் கூட ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆனால் வந்துட்டு வெரி 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 கிளியர் எனர்ஜி ரெண்டு பேத்துக்குள்ளரையும் வந்துட்டு நல்லாவே தெரியுது. லைக் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டீங்க. யார் என்ன வந்து மேனிப்புலேட் பண்ணினாலும், என்ன வந்து ஒரு பிரச்சனையை கிளப்பிடணும்னு நினைச்சா கூட எதுவும் சரி வராது. இது வந்து என்னன்னா பைல் நம்பர் 3க்கு பொறுத்த வரைக்கும் ஹாப்பினஸ், சந்தோஷம், ஜாய், மனசார வந்துட்டு நிம்மதியா இருக்கிறது, மனசார ஒரு விஷயத்து மேல ஆசைப்படுறது, இது மாதிரி எல்லாமே வந்துட்டு ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷன் சொல்லுவோம் பார்த்தீங்களா? மனசார எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடியது, அது எல்லாமே நடக்கும். ஆனால் சம்திங் ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு நீங்கள் குழப்பிக்கிற மாதிரி இருக்கு. உங்கள் பார்ட்னர் தெளிவாக இருந்தால் கூட நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் குழப்பிக்கிட்டு டவுட் படுற மாதிரி ஒரு எனர்ஜி ஆல்சோ இருக்கு. இது வந்து ஒரு பக்கம் பாசிட்டிவ் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஜென்ரலி பைல் நம்பர் 3க்கு பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பழைய விஷயங்களை நினைக்கக்கூடிய பழக்கம் இருக்கும். என்னைக்கோ எதையோ நடந்தா கூட அது மைண்ட்ல அப்படியே ஒரு பிக்சர் மாதிரி ஒரு இன்சிடென்ட் விடாம மைண்ட்ல அப்படியே தெளிவா இருக்கும். என்ன டைலாக், என்ன டோன்ல பேசியிருந்தா கூட அழகா வந்துட்டு அதை இப்போ சொல்ல சொன்னா கூட சொல்லுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து மெமரிஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு உங்களுக்கு, எஸ்பெஷலி பாஸ்ட் விஷயங்கள்ல. ஸோ அது வேணா ஒரு சேலஞ்சு கொண்டு வரலாம். அதாவது உங்க பார்ட்னர் ஒரு விஷயத்த சாதாரணமா சொல்லியிருந்தா கூட நீங்க அதை பெருசா எடுத்துக்கிட்டு அதை வந்துட்டு பழைய விஷயங்களோட கம்பேர் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது மட்டும் கவனமா இருந்துக்கணும். ஓகே, அப்போ என்ன ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ், ஒரு சந்தோஷம் இருந்தாலும் இது உங்களுக்கு ஒரு சேலஞ்சாகவுமே இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. ஸோ ரூயின் ரீடிங் அலாங் வித் டேரோட் கார்ட்ஸ் ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நல்ல டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் கொடுத்துருக்கு. ஸோ இது எல்லாமே ஜென்ரல் தாங்க. ஓகேவா? ஸோ ஜென்ரல் ரீடிங் நீங்கள் உங்களோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கோங்க. பர்சனலாக பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் வச்சு பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.